ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2, கீதையின் உட்பொருட்சுருக்கம். பதம் 60. யததோ ஹியபி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதக இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனக. டிரான்ஸ்லேஷன்: பகுத்தறிவு நிறைந்து புலன்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்யும் ஒருவனது மனதை கூட சக்தி வாய்ந்த புலன்கள் இழுத்துச் சென்று விடுகிறது. அதாவது எப்படி புலன்கள் மிக சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஆன்மீகவாதிகள், தத்துவ ஞானிகள், கற்றறிந்த முனிவர்கள் இப்படி பலருமே தங்களுடைய புலன்களை கண்ட்ரோல் பண்ண தான் முயற்சி செய்கிறாங்க. இதில் பார்த்தா ஒரு எக்ஸாம்பிளும் பிரபாதா கொடுத்துருக்காரு. இப்படி மிகச்சிறந்தவர்கள் கூட கடுமையான சிரமத்திற்கிடையேயும் மன கிளர்ச்சியின் காரணமாகவும் தங்களுடைய புலன் இன்பத்துக்கு, சென்சஸ்க்கு இரையாகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விஸ்வாமித்ர முனிவர் இதுக்கு நாம் சிறந்த எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். கடுமையான தவம், யோக பயிற்சியும் கொண்டு புலனடக்கத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருந்த பக்குவப்பட்ட யோகியும் மிகச்சிறந்த முனிவருமான விஸ்வாமித்திரரே மேனகையுடைய சலங்கை ஒலி, கைவளை சத்தம் இதை கேட்டதுனால அவர் சிற்றின்பத்துக்கு வழி திருப்பப்பட்டார். ஏன்னா அவர் கடுந்தவம் செய்துக்கிட்டு இருந்த வனத்தில் புலன்களை அடக்கி ஆயிரக்கணக்கான வருடங்கள் கடுந்தவம் செஞ்சிட்ருந்தார். அப்படிப்பட்ட முனிவரே மேனகையுடைய கால் கொலுசு சத்தத்திலையும் கைவளை சத்தத்திலையும் சிற்றின்பத்துக்கு அவர் திருப்பப்படுறாரு. உலக சரித்திரத்தில் இது போன்ற பல சம்பவங்கள் இருக்குது. அதனால் கிருஷ்ண உணர்வை நாம் முழுக்க அடையாமல் நம்மளால் புலன்களை அடக்கவோ மனதை அடக்கவோ கண்டிப்பாக மனக்கட்டுப்பாடு, புலன் அடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடுமை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாரு. மேலும் இதனோட கண்டினியூஷன் நாளைக்கும் பார்க்கலாம். ஹரி போல்.